உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைவற்றும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும், பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற, அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும் வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். என் பேர் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இந்த மைண்ட் ரெனிவல் மெசேஜ் மைண்ட் ரெனிவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. இதை தொடர்ந்து கேட்டால் நிச்சயமாக ஒரு வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும், பெரிய வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த வெளிச்சம் இல்லாமல், எந்த தெளிவு இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமோ அந்த தெளிவும் அந்த வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தெரியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏன் பாடுபட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஏன் பிரச்சனை வந்தது, நீங்கள் ஏன் பிரச்சனையில் இருக்கிறீங்க, எல்லாமே தெரியும். அது எல்லாமே தெரியும் போது அதை எல்லாமே எப்படி தூக்கி போடுறதுன்னு தெரியும். இதனால தான் உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. நேற்று ராத்திரி பேசும்போது நம்ம சொல்லிட்டு இருந்தோம், நிச்சயமாக எப்படி ஒரு பெட்டாலியன் இருக்குது, உங்கள் தலைக்கு மேலே ஒரு பெரிய சக்தி, பெரிய கூட்டம் ஒன்று உட்காந்து பேசிகிட்ருக்கு, உங்களை எப்படி அழிக்கணும்னு பார்க்குதுன்றதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? உங்களுக்கு எதனா வியாதி கொடுத்து, உங்களுக்கு எதனா பிரச்சனை கொடுத்து, எதனா பண்ணிவிட்டு அவன் உயிர் எடுத்துகிட்ருக்கிறான். உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை தொல்லை பண்ணிகிட்ருக்கிறான். இவனை பற்றி தெரியாமையே நம்ம வாழ்ந்துருக்குறோம் இவ்வளோ நாள். இவனை பற்றி தெரியவே தெரியாது, இவன் என்ன பண்ணுறான்னே தெரியாது. நம்ம பாட்டுக்கு ஏதோ கோயிலுக்கு போனோமா, கும்பிட்டோமா, அப்படி வாழலாமான்னு நினைக்கிறோம். ஆனால் அவன் அப்படி வாழ விட மாட்டானே, உங்களை தான் தொல்லை பண்ணிகிட்ருக்கிறானே. ஆனால் அந்த பெட்டாலியனுக்கு மேலே ரொம்ப பவர்ஃபுல் பெட்டாலியன் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பெட்டாலியன் ஒன்றுமே கிடையாது. அவன் கூடி உட்காந்து ஆலோசிக்கலாம். ஆனால் நம்ம கடவுளுக்கு ஒரு தூதன் போதும், ஒரே ஒரு தூதன் வந்தால் போதும், அடித்து தூக்கி போட்டுருவான். தூக்கி போட்டு நம்மளை நிம்மதிக்கு விட்டுருவான். தெரிஞ்சுங்க, அதுதான் இதோட நன்மை. இந்த கடவுளை பற்றி தெரிகிறதுனா என்ன நன்மைன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொட்டெக்ஷன் அவர் கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். அதாவது இவன் நிச்சயமாக உட்காந்து பேசிகிட்டே இருப்பான், நமக்கு இந்த பாதுகாப்பு மாத்திரம் வரலன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய ஒரு ப்ரொடெக்ஷன் மட்டும் நமக்கு வரலன்னு வச்சுங்களேன், இவன் பாட்டுக்கு பந்தாடிட்டு இருப்பான். நம்ம வாழ்க்கையை பந்தாடிட்டே இருக்கிறான். அப்படி தான் நிறைய பேரை பந்தாடிட்டு இருக்கிறான், பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. எல்லாம் பாடுபட்டு தான் இருக்கிறான். உங்களை சுத்தம் பாருங்கள், எவ்வளோ டென்ஷனில் எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருப்பாங்க பாருங்கள். மனுஷங்க எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறாங்க. எங்கள் கீழே ஒருத்தர் கேஸுக்கு வழியில் கொஞ்சம் கடன் தருவீங்களான்னு கேட்குறாரு. காசு தருவீங்களா, கொஞ்சம் கேஸ் வாங்கணும், எனக்கு கேஸ் வந்தால் காசு கொடுங்க, நான் அப்புறமா தரேன், ஒரு மாதம் கழித்து தரேன்றார். அந்த கதியில் இருக்கிறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு இன்னும் பெரிய ஆளுங்கிற மாதிரி இருப்பாங்க. இதுதான் மனுஷங்களோட கதி, மனுஷங்களோட பாடு. நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்படி தான் பாடுபட்டுட்டு இருக்கிறானுங்க. எதனா ஒன்று இருக்கும், பணம் பிரச்சனை இருக்கும், இல்லாட்டி வியாதி இருக்கும், இல்லாட்டி எதனா வீட்டில் பிரச்சனை இருக்கும். அவன் காலையில் எழுந்தால் அவன் தலையை தொலை பண்ணி பீஸ் ஆக்கிடுவாங்க தலையை. அந்த அளவுக்கு அவனுக்கு பிரச்சனைகள் வச்சுருப்பான். ஆனால் கடவுளை பற்றி தெரிந்து கொண்டால் நிச்சயமாக பெரிய ஒரு சக்தி வேலை செய்து அவனை தோற்கடிக்கும். அவனுடைய எல்லா ட்ரிக்கையும் தோற்கடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. அவன் வேலையை செய்ய மாட்டான் பாருங்க, அவனை வேலை செய்ய விட மாட்டார், அடித்து தூக்கி போட்டுருவார். அவனுடைய எல்லா பெட்டாலியனையும் தூக்கி போட்டுருவார், அடித்து நொறுக்கிடுவார். இந்த சக்தி கொடுக்குற ஒரு கடவுள் உங்கள் கூட வேணுமா வேணாமா? வேணான்னா விட்டுருங்க. ரொம்ப போர் அடிக்குதுன்னா விட்டுருங்க.
ஐயோ எனக்கு இதெல்லாம் காலையெல்லாம் கேட்க முடியாது, நான் அவன் கூடயே வாழ்ந்துக்கிறேன்னா விட்டுருங்க. அவன் பாட்டு உங்களை ஃபுட்பால் ஆடிட்டு இருப்பான், சந்தோஷமாக இருங்க. ஆனால் அவனை தோற்கடிக்கணும்னு ஆசை இருந்தா, அவனை தோற்கடித்து நான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருந்தா, நிச்சயமாக ஒருத்தர் எனக்காக வெற்றி வாழ்க்கையை தரத்துக்காக ஒருத்தர் யுத்தம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார், அவரு கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணால் இதெல்லாம் கேளுங்க. ராத்திரி வந்து மெசேஜ் கேளுங்க. நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து 2 மணி நேரம் உட்காருங்க, எல்லாம் செய்யுங்க. இல்லை வேணாமா, அந்த பாடலே இருக்கணும்னு விரும்புகிறீங்களா, விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம ஃபோர்ஸ்லாம் கிடையாது. நமக்கு இன்னும் கோடி ரூபாயெல்லாம் உங்கள்கிட்ட கிடைக்கல. ஆனால் எனக்கு கடவுள்கிட்ட பெரிய நன்மை கிடைக்குது, அதனால தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு நன்மை கிடைக்கிறதால தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட டைரெக்டாக கிடையாது. எனக்கு அங்கேருந்து கிடச்சிட்ருக்கு. அவர் எல்லா நிம்மதியும் கொடுத்து சந்தோஷம் கொடுத்து எங்களை வாழ வச்சுருக்கிறார். நிம்மதியாக அந்த பெட்டாலியனே தூக்கி போட்டு மிச்சின்னு இருக்கிறார். எங்கள் பெட்டாலியன், எங்களை அட்டாக் பண்ணுற பெட்டாலியன்லாம் தோற்று ஓடின்னு இருக்குது, தெரிஞ்சுங்க. அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற பெரிய வெகுமதி உங்கள்கிட்ட சொல்கிறதால. அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும், என்னத்துக்கு தான் இந்த ஆள் சொல்கிறாரு, ஏதோ இருக்குது இந்த ஆளுக்கு. ஆமாம், எனக்கு இருக்குது, நிச்சயமாக இருக்குது. பெரிய நன்மைகள் அவர்கிட்ட இருக்குது. நீங்களும் மற்றவங்ககிட்ட சொல்லி மற்றவங்களை கொண்டு வந்தால் உங்களுக்கும் கிடைக்கும். இல்லாட்டி அப்படியே இருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நன்மைக்காக சொல்கிறோம், தினமும் பேசுகிறோம், தினமும் ராத்திரியும் பேசிகிட்ருக்கிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமையும் பேசுகிறோம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள், வாருங்கள், கேளுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் எங்கள் 8056453186 வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க, அதற்கும் பதில் சொல்லுகிறோம். ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று இருக்குது, அதாவது நாங்கள் எந்த மதத்தையும் கீழே போடல, நிச்சயமாக எல்லா மதத்திலும் சொல்லுகிற கடவுளை உயர்த்தி காட்டுகிறோம். அந்த கடவுளை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள், வாருங்கள் என்று அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி.